போனா ஒண்ணு எங்கேஜ்டா இருக்கு, இல்லனா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? விஷயத்தை மட்டும் சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிளையன்ட் மீட்டிங் இருக்கு, வீட்டுக்கு வந்த அப்புறம் பேசிக்கலாம். மீட்டிங்க கேன்சல் பண்ணுங்க. என்னது? நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். மீட்டிங்க கேன்சல் பண்ணுமா? அத நீ சொல்லாத. இது ஆபீஸ் விஷயம். நீ நினைச்ச நேரத்துக்குலாம் அதை கேன்சல் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். இது அதை விட முக்கியமான விஷயம். ஃபேமிலி மேட்டர். கண்டிப்பா பேசியே ஆகணும். என்ன பேசணும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க? நம்ம காது வச்சு கல்யாணம் பண்ண இவ்வளவு நல்ல நேத்துதான் முதல் முறை எனக்கு கை நீட்டி அடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நான் போன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறீங்க, அவாய்ட் பண்றீங்க. யாரோ ஒருத்தருக்காக நாம ஏன் சண்டை போட்டுக்கணும்? ரேகா, ஓகே ஓகே, அவர் யாரோ ஒருத்தர் இல்ல, உங்க ஃப்ரெண்டு. இருக்கட்டுமே, அவர் உங்க ஃப்ரெண்டுனா நான் உங்க ஒய்ஃபுங்க. எனக்குன்னு மனசு இருக்க கூடாதா? இது வேணும் இது வேணான்னு முடிவெடுக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? சொல்லுங்க, அந்த உரிமை எனக்கு இல்லையா? கல்யாணம் ஆயிட்டா புருஷ சொல்றது மட்டும் தான் பொண்ணு கேட்கணுமா? இது என்னங்க நியாயம்? இத பாரு ரேகா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. எனக்கு மீட்டிங் இருக்கு, முதல்ல போனை வை. ஒரு நிமிஷம். அப்போ என்ன பத்தி உங்களுக்கு கவலையே இல்லல்ல? என் உணர்வுகளை புரிஞ்சுக்க கூட நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க. ஆனா நான் மட்டும் நீங்க என்ன சொன்னாலும் தலையட்டணும், அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீங்க சொல்லல, ஆனா நீங்க நடந்துக்கிறது அப்படிதானே இருக்கு. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு கிளையன்ட் மீட்டிங் இதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. ரேகா, this is the limit. உன்னை யாரும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க. சமைக்க பிடிக்கலனா சிட்டில இருக்கிற எந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணாலும் உடனே வீட்டுக்கு வந்துரும். உன்னை நான் அப்படிதானே வசதியா வச்சிருக்கேன். நேத்து நீ சொன்னியே, நடிச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்தாதான் குடும்பம் நடக்குமான்னு. இது வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை வரல, இனியும் வராதுன்னு தான் நம்புறேன். புரிஞ்சுதா? தேவையில்லாம மேனேஜருக்கெல்லாம் போன் பண்ணி இப்படி சீன் கிரியேட் பண்றதுலாம் எனக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் நான் வந்த பிறகு பேசிக்கலாம். போனை வை. ஹலோ, Excuse me. Yes. டாக்டர் ராஜகோபால் சாரை பார்க்கணும். என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? இல்ல, ஒரு எக்ஸ்பிரஷனோட டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Excuse me sir. Yes. சொல்லுங்க. என் பேர் சுரேஷ். நான் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆயிருந்தேன். ஓ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஐடென்டிஃபை பண்ண முடியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். சரி, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, என் ஒய்ஃப் ஸ்ரீமதியை பத்தி கொஞ்சம் டீடைல் வேணும் சார். ஏன், அவங்க உங்க கூட இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அவ இறந்துட்டு தான் நீங்க சொன்னதா எங்க வீட்டுல சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் கூட இல்லையான்னு கேக்குறீங்க. வெரி சாரி மிஸ்டர் சுரேஷ். உங்க ஒய்ஃபை அட்மிட் பண்ணியிருந்த அதே தேதியில ஸ்ரீமதிங்கிற வேறொரு பொண்ணையும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இறந்ததான் உங்க ஒய்ஃப் ஸ்ரீமதி இறந்ததா தப்பா கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. நான் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்ணோம், நீங்க கிடைக்கல. ஆனா உங்களுக்கு சொல்லிட்டு தான் சொன்னாங்களே, சொல்லலையா? இல்ல டாக்டர், கொஞ்ச நாளா நாங்க ஊர்ல இல்ல. மறுபடியும் எங்களை யாரும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை சார். ஸ்ரீமதியும் எங்களை பார்க்க வரல. பாவம், அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அவங்க இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. ஸ்ரீமதிக்கு கண்ணு தெரியாதா? எஸ். அப்புறம் எப்படி சார் டிஸ்சார்ஜ் பண்ணீங்க? யார் வந்து அவங்களை கூட்டிட்டு போனா? அவங்க எங்களை கம்பல் பண்ணும்போது எங்களால மறக்க முடியல. எங்களுக்கு வேற வழியும் தெரியல.
அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறதா தானே சொல்லிட்டு போனாங்க. சார், அவ எங்க போனா என்னன்ற விஷயமாவது தெரியுமா? சாரி சுரேஷ், அத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் போய் சொன்னீங்க?